வணக்கம். வெல்கம் டு இந்தியன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரண்டை ஊறுகாய் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிரண்டை ஒரு அற்புதமான மூலிகை. இது பசியை தூண்டக்கூடிய ஒரு பொருள். அது மட்டும் இல்லாமல் எலும்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு மூலிகையும் கூட. குழந்தைங்களுக்கு இந்த ஊறுகாய் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசிக்காத குழந்தைங்க கூட நல்லா பசி எடுத்து நல்லா சாப்பிடுவாங்க. அதோட பெரியவங்களுக்கும் இது போனுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது. இது இந்த மாதிரி செஞ்சு ஒரு கண்ணாடி கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் கூட நமக்கு கெடாமல் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலையை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிக்கிற அளவுக்கு அதை வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதே வாணலையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதையும் லைட் ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி வறுத்துட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த கடுகு வெந்தயம் ரெண்டையுமே ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டேன். இது நல்லா பொடி பண்ணி நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதே வாணலையில் ஒரு 5 அல்லது 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் மாதிரி ஆக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் சின்ன சின்னதாக கட் பண்ண பிரண்டையை உள்ளே சேர்த்துக்கிறேன். பிரண்டையை எடுத்து அந்த நாரெல்லாம் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ உள்ளே சேர்த்திருக்கோம். பிரண்டை அந்த எண்ணெயில் நல்லா வேகட்டும். இந்த டார்க் க்ரீன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா லைட் க்ரீனாக மாற வரைக்கும் இதை நம்ம வதக்கணும். இப்போ லைட் க்ரீனாக மாறிடுச்சு. அதோடு இப்போ ஒரே ஒரு தக்காளியை உள்ளே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கருகி போயிடுச்சுன்னா அதோட டேஸ்ட் மாறிடும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்துட்டு இப்போ நம்ம அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அந்த பூண்டையும் உள்ளே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கூடவே கொஞ்சம் புளியும் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே வாணலியில் இருக்கிற எண்ணெயில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டில் இப்போ பிரண்டை, பூண்டு, தக்காளி, புளி இந்த 4 பொருள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அதை அந்த எண்ணெயில் சேர்த்திட்டு அதை நல்லா வதக்கிட்டே இருங்க. அடுப்பை இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக வச்சுக்கலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இருந்து கூட கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சு போயிடும். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஓரளவுக்கு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உள்ளே ஆட் பண்ணிடுங்க. இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அடித்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கடுகு வெந்தயம், அந்த பொடியை பாதி அளவுக்கு அதில் உள்ளே சேர்த்திக்கிறேன். உள்ளே சேர்த்திட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பிரண்டை ஊறுகாய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும்போது இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இது கரெக்டான ஸ்டேஜு.
இப்போ தனியாக இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, கிளாஸ் கண்டெய்னரில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.